ஓம் நம சிவாய. ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த காணொளியை பார்க்கும் நண்பர்களுக்கு உங்கள் வாழ்வில் பல பிரச்சனைகள் இருக்கலாம். உடல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், பணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், மனம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், உறவுகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள். இதையெல்லாம் மறந்து பொறுமையாக இந்த காணொளியை முழுமையாக கேளுங்கள். நிச்சயமாக உங்கள் வாழ்வில் ஒரு மாற்றம் உண்டாகும். உங்கள் மனதில் இருக்கும் கேள்விகள் அனைத்திற்கும் இந்த காணொளி மூலமாகவே சிவபெருமான் உங்களுக்கு பதில் அளிப்பார். உங்களிடம் பேசவும் செய்வார். அதை உங்களால் உணர முடிந்தால் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிக்கவும். ஆசைகள் நிறைவேறாத போது கோபம் அதிகமாகிறது. ஆசைகள் நிறைவேறினால் பேராசை அதிகமாகிறது. எனவே வாழ்க்கையின் எந்த விதமான சூழ்நிலையிலும் பொறுமையாக இருப்பது நல்லது. அழுத வரை போதும், இனி ஆனந்தமாக இரு. என் நிலை என்று மாறும் என்ற உன் ஏக்கம் நான் அறிவேன். உன் நிலை நீ நினைத்ததை விட சிறப்பாய் மாறும். கவலைப்படாதே. யாரும் உன்னை காப்பாற்ற மாட்டார்கள். நான் உன்னுடன் இருக்கும் வரை யார் கையையும் நீ எதிர்பார்த்து நிற்க தேவையில்லை. என் கரங்கள் என்றும் உன்னை பிடித்திருக்கும். பல ஏமாற்றங்களை சந்தித்து விட்டேன் என யாரிடமும் சொல்லி அழாதே. ஏமாற்றம் அடைந்தவர்களுக்கு, நல்ல மாற்றத்தையும் முயற்சித்தவர்களுக்கு, நல்ல முடிவையும் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு நல்ல வழியையும் நிச்சயம் நான் தருவேன். உன் நிலை கண்டு கை கொட்டி சிரித்தவர்களை கை தட்டி பாராட்ட வைப்பேன். கடினமான காலங்களில் சில சமயம் சற்று நிதானமாக சரியான முடிவை எடுக்கும் பட்சத்தில் அனைத்தும் வெற்றியாக அமையும். எந்த சூழ்நிலையிலும் நிமிர்ந்து நடக்க கற்றுக்கொள். வாய்ப்புகள் விலகி போவதை எண்ணி கலங்கி நிற்காதே. எல்லாம் நன்மைக்கே என்று எண்ணி தொடர்ந்து முயற்சி செய். நீ இழந்ததை விட மிகப்பெரிய வெற்றி உனக்காக காத்திருக்கும். படைத்த இறைவனே உன்னோடு இருக்கும் போது வேறு யார் வேண்டும் உன் துணைக்கு? வேதனையும் வலிகளையும் நினைத்து வருந்தும் போது எனது கை உன்னை பிடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறவாதே. நான்